தேசத்துல பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். என் பிள்ளை சாவதை காண மாட்டேன்னு அழுதா நடந்தது என்ன தெரியுமா? அதே பிள்ளைக்கு நல்ல ஒரு மேரேஜ் பண்ணி மேரேஜ் ஃபங்க்ஷன்லயும் அப்படி கெத்தா நிக்கிறதுக்கு ஆண்டவர் அவளுக்கு கருவ பாராட்டினார். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, சாகுன்னு நினைச்ச பிள்ளைக்கு கல்யாணம் நடத்தி வச்ச வழக்கம் ஆகார். நீ அழுதா உன் பிள்ளைக்கு நடக்கக்கூடாத நன்மைகள் எல்லாம் நீ காணும்படி கர்த்தர் கருவ தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பிள்ளைக்காக அழுதாள், யாக்கோபினுடைய ஆசீர்வாதத்துக்காக அவன் அழுதான். எசேக்கியா வியாதி நீங்குவதற்காக ஜெபம் பண்ணினான், விடுதலை கிடைத்தது, ஆயுசு நாட்கள் கூட்டப்பட்டது, சொல்லிக்கொண்டே போகலாம். இயேசு சொன்னார் கடைசியிலே, எருசலேமின் குமார்த்திகளே, எனக்காகலாமல் உங்களுக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் போய் என்ன செய்யுங்க, அழுங்க. என்ன காரணம்? அழுகை தேவனுடைய செயலை நடப்பிக்கக்கூடியதா இருக்கிறது. அழுகை தேவனுடைய வல்லமையான காரியங்களை நடப்பிக்கக்கூடியதா இருக்கிறது. அழுதார்கள், கண்ணீரை செலவழித்தார்கள். இனி உள்ளதை சொல்ல நேரம் இல்லை, குறிப்பெழுதுகள் எழுதிக் கொள்ளுங்கள். ஐந்தாவதாக புலம்பினார்கள். 4வது அதிகாரம் 3வது வசனம். துக்கமும் உபவாசமும் அழுகையும் புலம்பலும் புலம்பி ஜெபிக்க பழக வேண்டும். எரேமியா 9:17 ஆண்டு சொல்றார், புலம்பலிலே பழகினவர்களை கொண்டு வந்து புலம்பும்படி சொன்னார். அப்படியானால் புலம்பல்னா என்ன? கவனிங்க, புலம்பல் எத்தனை பேருக்கு தெரியும்? வீட்டு வாசல் கூட்டம், வானத்தின் வாசல் திறக்கும், புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. அதான் இல்லையா? 29 புலம்புதே அப்படின்னு கேட்போம்ல சிலரை. கவனிங்க, அதுக்கு கொஞ்சம் முன்னால ஒரு ஸ்டோரி சொன்ன தெரியுமா? சாவு வீடு. சாவு வீட்டில் கரெக்டாக என்ன செய்வாங்க? புலம்புவாங்க. அதுக்கு ஒரு குரூப் இருப்பாங்க தெரியுமா? கழுத்துக்கு மேலே கையை போட்டுக்கிட்டு போனாயே வந்தாயே ஆதா அம்மா என்னெல்லாமோ சொல்லுவாங்க. நமக்கு ஒன்றும் வழங்காது. வெங்காயத்தை புளிஞ்சு விட்டுட்டு வந்துடுவா கண்ணில். முடிஞ்சோடனே கூட நல்லா பண்ணோம்ல, கூட 1000 ரூபாய் கவனிக்கிறீங்களா? புலம்பல் அப்படின்னா ஒரு காரியத்தை திரும்ப திரும்ப என்ன செய்யறது. சிலர் கேட்பாங்க, ஆண்டவருக்கு காது கேட்காதா? ஒரு தடவை ஜெபம் பண்ணா வாதாதா? இதெல்லாம் இப்ப நூதன ஆண்டவருக்கு கேள்வி. அதுக்கு பேர் ஜெபம், இதுக்கு பேர் புலம்பல். எத்தனை பேருக்கு விளங்குச்சு? பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, ஒரே தடவை சொல்லி முடிக்கிறது ஜெபம், ஓயாம நோன்றது புலம்பல். புலம்புறதுக்கு பழகணும். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுறதுடைய விஷயத்துல எப்படியா இரவும் பகலும் ஒரு நிமிஷம் கூட என்ன செய்ய மாட்டாங்க, வாய மாட்டாங்க. அற்புதம் செய்யும், அற்புதம் செய்யும், அற்புதம் செய்யும், அற்புதம் செய்யும். நோண்டிட்டே இருக்கிற ஆட்களுக்கு சீக்கிரம் என்ன செய்யும், அற்புதம். ஒரு எக்ஸாம்பிள் அதுக்கு சொல்லிடுறேன். ஒரு வீட்டில் 2 பிள்ளைன்னு வச்சுக்கோங்களேன். மூத்த பிள்ளை பெண்ணு தீந்துடுச்சு. அப்பா கிட்ட கேட்குது, அப்பா எனக்கு பெண்ணு வாங்கி கொடு. சொல்கிறேன், அப்பாடா அடுத்த வாரம் வாங்கி தரேன். எப்போ வாங்கி தரேன்? அடுத்த வாரம் வாங்கி தரேன். 2வது உள்ள பையனுக்கும் பெண் என்ன செஞ்சுட்டு, சத்தமாக சொல்லுங்க, காலி ஆயிடுச்சு. அவன் வந்து சொல்கிறான், டாடி பெண்ணு காலி ஆயிடுச்சு, வாங்கி கொடுங்க. அப்பா சொல்கிறார், இதே பதில் தான் அவனுக்கும். எப்போ? அடுத்த வாரம். அவன் சொல்கிறான், வாங்கி கொடுக்கும்போது போகிறேன், வாங்கி கொடுக்கும்போது போகிறேன். நான் கேட்கேன், பெண்ணு யாருக்கு முதல்ல கிடைக்கும் சொல்லுங்க? மூத்தவே கடைசி வரைக்கும் என்ன செய்ய வேண்டியதுதான், இப்படியே ஆட்டிட்டு போயிட வேண்டியதான். ஆனா 2வது உள்ளவன் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்தான், வாங்கி தர வரைக்கும் என்ன செய்ய மாட்டேன், போக மாட்டேன். அவனுக்கு தான் முதல்ல கிடைக்கும். அல்லேலூயா. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். புலம்பிக்கிட்டே இருக்கணும், விடப்படாது. யாக்கோபை போல என்ன செய்யணும், போராடணும். ஆசீர்வதிக்கிற வரைக்கும் அம்மா என்ன செய்ய மாட்டேன், விட மாட்டேன். அப்ப போராடுகிறது ரொம்ப ஆசீர்வாதம். புலம்பல். கடைசியாக 6வது, ரெட்டுடுத்தி சாம்பலிலே கிடந்து ஜெபம் பண்ணினார்கள். அப்படின்னா தாழ்மைக்கு அடையாளம். தாழ்மைப்படுத்தி தேவ சமூகத்தில் அவர்கள் ஜெபம் பண்ணினார்கள். அன்பானவர்களே, ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்மைப்படுத்துவது பெரிய ஆசீர்வாதம். கை வைத்து ஒரு அலையில சொல்லலாமா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தாழ்மைன்னு சொன்ன உடனே ஓட்ட சாரி, ஓட்ட பேண்ட்டு, டப்பா ஜோல்னா போய் இதெல்லாம் போட்டு நடக்கிறதெல்லாம் தாழ்மை. ஹலோ இருக்கீங்களா? சிலருக்கு தாழ்மைன்னா அந்த பிச்சைக்கார மாதிரி என்ன செய்யணும், போகணும். அதுக்கு பேர் தான் என்னது தாழ்மை. வசனத்தில் இல்லை, தாழ்மை இருதயத்தில். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தாழ்மை இருதயத்தில் இருக்கணும். பிச்சைக்காரனா இருந்தாலும் சிலவனுக்கு தாழ்மை இருக்காது தெரியுமா? 1 ரூபா கொடுத்து பாரு, இந்தா நீயே வச்சுக்கா. கொடுத்தா எவ்வளோ கொடு? 10 ரூபா கொடு. இவன் தாழ்மை உள்ள பிச்சைக்காரனா?
சொல்லுங்க. தாழ்மையுள்ள பிச்சைக்காரனா? ஆஹா, அவன் எப்படிதான் இருக்கிறான்? கெத்து. ஆமா, கவனிக்கணும். தாழ்மைன்றது வஸ்திரத்திலேயோ பைபிள்லையோ அல்லது அவுட்வேர்ட் லுக்கிங்ல அல்ல. தாழ்மை நிறைய பேருக்கு என்னன்னா இதான் தாழ்மை நினைச்சிட்டு இருக்காங்க. அது அல்ல. நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? சிலர்லாம் வெல் ட்ரெஸ்டா இருக்கிற பீப்புள் இருதயத்துல எவ்வளவு தாழ்மையா இருப்பாங்க தெரியுமா? ஒருத்தங்களை பார்த்தா பிரதர் நல்லா இருக்கீங்களா, சந்தோஷமா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, வாங்க ஒரு காஃபி சாப்பிடுவோம் வாங்க. அவங்களுக்கு பணிவிட செய்வாங்க. நான் பார்த்துருக்கேன், பெரிய பெரிய பணக்காரங்களை பார்த்துருக்கிறேன். அவனுடைய பிள்ளைகளை செலவனை பார்த்தா 5 பைசாக்கும் பிரயோஜனம் இல்லாதவனா இருப்பான். அவன் காட்டுவான் பாருங்க பவர். சர்ச்சைக்கு வருவீங்களா? யோசித்து சொல்றேன். முழுங்க மூஞ்ச பார்த்து என்ன செய்ய மாட்டான், பேச மாட்டான். ஆனா அடுத்த நாள் வேலைக்கு போகலன்னா இவனுக்கு என்ன கிடையாது, சோறு கிடையாது. ஒரு காட்டுற எதிர்க்கு பத்தில அலப்புற நம்ம பாசையில இல்லையா பயங்கரமா காட்டுறான். சில ஆளெல்லாம் ஆம்பளைங்க மட்டும் இல்ல, இந்த பக்கமும் அப்படிதான். கை வைத்து ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுதெல்லாம் ரொம்ப ஓவரா பண்ணும். கவனிங்க, அதல்ல தாழ்மை அப்படின்றது வஸ்திரத்திலேயோ மற்ற இந்த காரியங்களில் அல்ல. ஆண்டவர் சொன்னார், நான் சாந்தமும் எங்க தாழ்மையா இருக்கிறேன், மனதுல தாழ்மை. ஒரு சின்ன பிள்ளைய கூட தன்னிடத்துல வருகிறதுக்கு பாருங்க, சீசர்கள் எல்லாம் இயேசுநாதர் ரொம்ப பெருசா காமிச்சாங்க. ஓடி ஒருத்தனுங்க வரப்படாது. ஆண்டவர் சொன்னார், டேய் அழிப்படா வாங்கடா இங்க. கவனிக்கா, நான் சொல்றது உங்களுக்கு விளங்குச்சா? பிள்ளைங்களை இப்படி கொண்டு வராங்க, சீசர்கள் சொல்றான் ஓடு. ஒருத்தனும் இந்த ஏரியால என்ன செய்யக்கூடாது, சொல்லுங்க, வரக்கூடாது. ஏசு என்ன செஞ்சார்? 12 வரையும் கூப்பிட்டுடு. அப்படிப்பா விளங்குச்சா? 12 சீசனையும் துரத்தி விட்டுட்டு வாங்கப்பா கூப்பிட்டு அவங்களை தூக்கி கையில வச்சு அனைத்து அவர்களை என்ன செய்தாரா, ஆசீர்வதித்தார் அப்படின்னு வாசிக்கிறோம். அப்ப அவர்கிட்ட பிரஸ்டீஜ் இருந்தா போயிருப்பாரா இல்லையா? போயிருப்பாரா இல்லையா? பேசாம போயிருப்பார். கரெக்ட். நம்ம கொஞ்சம் கெத்த மெயின்டைன் பண்ணி என்ன செய்யணும், போனோம் அப்படின்னு போயிருப்பாரு. இல்லையே, பேசினாதுட்டு அந்த வேலையே இல்லை. பெரிய குதிரையில போகாம ஒரு கழுதையை பிடிச்சு அதுக்கு மேலே ஏறி போனார். அல்லேலூயா. கை வைத்து ஒரு அலையில சொல்லலாம். அவர் நினைச்சிருந்தா ஒரு குதிரையை கொண்டு வாங்கலாம்னா கட்டாயம் என்ன செய்வாங்க, கொண்டு வருவாங்க. கொண்டு வரல, கழுதை. கவனிக்கணும், எல்லாவற்றிலும் தாழ்மை, எல்லாவற்றிலும் தாழ்மை. சின்ன பையன் வச்சிருந்து காஞ்சி போன அப்பத்தை ஆசீர்வதிச்சு அதில் தான் அவரும் சாப்பிட்டார். ஆமே, நம்மளை மாதிரி ஆரிய பவனில் போய் வாங்கிட்டு வா, இதெல்லாம் அவர் பண்ணல. அன்புக்குரியவர்களை தெளிவாக புரிந்து கொள்ளுங்க. தாழ்மைப்படுத்தி ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவர் சொன்னார், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனம் தங்களை தாழ்த்தி தங்கள் பொல்லாத வழிகளை திரும்பினால் உங்கள் தேசத்துக்கு என்ன கொடுப்பேன். அப்படியானா நம்முடைய தேசம் வாழ வேண்டும், நம்முடைய குடும்பங்கள் வாழ வேண்டும், நம்முடைய சபைகள் வாழ வேண்டும். அல்லேலூயா. இன்றைக்கு நான் தெற்கு தரிசனமாய் சொல்லட்டுமே, இன்றைக்கு உங்கள் சபை இருக்கிறத விட அட்லீஸ்ட் அடுத்த வருஷம் இது போல ஒரு ஜெபம் வர்றதுக்கு முன்னே 1 மடங்காகிலும் உங்கள் சபைகள் வளர்வதற்கு கர்த்தர் கிருபை தருவாராக. ஆண்டவர் ஒரு ரட்சிப்பின் நதியை உங்கள் சபைகளுக்குள்ள ஓடச் செய்வாராக. அல்லேலூயா. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். காரியம் மாறுதலா முடிந்ததுன்னா ஜனங்கள் எல்லாம் இந்த வேலையை செய்றாங்க. பக்கத்துல பார்த்து கேளுங்க, இதெல்லாம் செய்யறதுக்கு ரெடியா இருக்கீங்களா? சொல்லுங்க, ரெடியா இருக்கீங்களா? நீங்க இதை செய்தா கர்த்தர் மாற்றங்களை தருவார். அல்லேலூயா. இந்த ஜெபத்திலே நான் தெளிவாய் சொல்லட்டும், உங்கள் சபைகளுக்கு ஒரு மாறுதல் காத்திருக்கிறது, உங்கள் குடும்பத்துக்கு ஒரு மாறுதல் காத்திருக்கிறது, நம்முடைய தேசத்துக்கு ஒரு மாறுதல் காத்திருக்கிறது, ஒவ்வொரு தனிப்பட்ட நபருக்கும் ஒரு மாறுதல் காத்திருக்கிறது. நீங்கள் விரும்பினதை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற நாட்கள் இந்த நாட்களாய் காணப்படுகிறது. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். ஹல்லேலூயா. எல்லாரும் நாம் இருக்கிற இடத்தில் எழுப்பி நிற்போம், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Thank you Jesus. கர்த்தருடைய சமூகத்தில் இருந்த ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக் கொள்ளுகிற நேரம் எல்லா தேவ பிள்ளைகளும் எழுப்பி கர்த்தரை துதிப்போம். ஹல்லேலூயா. Thank you Jesus. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆகும் எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம் ஆகும். ஆகும் எல்லாம் ஆகும், உம்மாலே தான் எல்லாம் ஆகும். கைகளை தட்டி ஆகார காரியம் ஆகார காரியம் ஆகார காரியம் எல்லாமே உள்ளாலா
செய்ய முடியும்? உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வோம். தோல்வி இல்லை, கைகளை தட்டி வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த இன்னும் சத்தம் உயர்த்தோம். ஹalleluya ஹalleluya பாடுவோம். இன்று ஆக மகிழ்வோம், ஆர்ப்பரிப்போம். எனது ஆற்றலும் எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். எனது ஆற்றலும் எனது மீட்புமானார். நீதிமான்களின் கூடாரத்தில் வெற்றி குரல் ஒலிக்கட்டும். நீதிமான்களின் சபைதனிலே வெற்றி குரல் ஒலிக்கட்டும். தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வேன். தோல்வி இல்லை நமக்கு. சத்தம் உயர்த்தி பாருங்கள். ஆண்டவர் படைத்த ஆமென் ஹalleluya ஆர்ப்பரிப்போம். ஹalleluya பாடுவோம். இன்று ஆக மகிழ்வோம், ஆர்ப்பரிப்போம். ஹalleluya பாடுவோம். என்றும் உள்ளது உமது பேரன்பு எந்த பறை சாற்றுவே. என்றும் உள்ளது எந்த பறை சாற்றுவே. துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டேன், துணையாய் வந்தீரையா. துன்ப வேளையில் துணையாய் வந்தீரையா. தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வேன். கரங்களை தட்டி ஓரமம சிகந்தரம் ஓரம சங்கரம் செல்வேன். ஆண்டவன் படைத்த வெற்றியை உனக்கு ஒரு வெற்றி காத்திருக்கிறது. உனக்கு ஒரு ஜெயத்தை வைத்திருக்கிறோம். பாடுவோம், இன்று ஆக மகிழ்வோம், ஆர்ப்பரிப்போம். அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா வெற்றி உண்டு. அல்லேலூயா அல்லேலூயா. கரங்களை தட்டி எனக்கு தோல்வி இல்லை, எனக்கு ஜெயம் காத்திருக்கிறது. என்னுடைய ஆண்டவர் என் காரியங்களை மாற்றுகிறது. எனக்காக என் தேவன் யாவற்றையும் செய்து முடிக்க போகிறார். இனி நான் தோல்வியே அல்ல, இனி என் வாழ்க்கையில் ஜெயத்தை காண்பேன் என்று விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். ஜெபம் என்பது கஷ்டப்பட்டு செய்வது ஜெபம் அல்ல, இஷ்டப்பட்டு செய்வது ஜெபம். எத்தனை பேர் கஷ்டப்பட்டு ஜெபம் பண்றீங்க? அப்படி அல்ல. ஜெபம் எப்படி செய்ய வேண்டும்? இஷ்டப்பட்டு செய்ய வேண்டும். இந்த வார்த்தையை பக்கத்தில் இருக்கிறவங்களை சொல்லுங்க பார்க்கலாம். கஷ்டப்பட்டு செய்யாதீங்க, இஷ்டப்பட்டு செய்யுங்க. இப்பொழுது ஒரு 2 பேர் ஜெபிக்க போகிறார்கள். அப்படியே நாம் முழங்கால் படியிடுவோம். ஜெபித்து யாரும் தயவு செய்து கலைந்து போக வேண்டாம். உங்களுக்காக போகும்பொழுது தேநீர் இருக்கிறது, நீங்கள் அறிந்துவிட்டு செல்லலாம். இன்னும் ஒரு சில மணி நேரங்களிலே நாம் இந்த கூட்டத்தை நிறைவு செய்ய இருக்கிறோம். எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எல்லாரும் கண்களை மூடுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. தயவு செய்து வாலிபர்கள் ஆங்காங்கு நீங்க அப்படி நின்று அலையக்கூடாது. ஏன்னா இங்கே தேவ பிரசன்னம் இருக்குது, தேவன் அசைவாடி கொண்டிருக்கிறார். யார் அப்படி இந்த இது ஒரு தெருதான். எப்படி ஒரு ஆலயத்தில் பயபக்தியாக இருப்போமோ அதுபோல் நீங்கள் ஆலயத்தில் இருப்பது போன்ற ஒரு சூழ்நிலையில் இந்த இடத்துல பயபக்தியாக இருக்கும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன். ஒருவேளை நீங்கள் தூரத்தில் நின்று கொண்டிருந்தாலும் இந்த ஜப வலயத்துக்குள் நீங்கள் வெளியே போக வேண்டாம். இந்த ஜப வலயத்துக்குள்ளே நீங்கள் அந்த பிரசன்னத்தை உணர்ந்து நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன் பாருங்க. சபையில் சில பெண்கள், என்னுடைய தாயார் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவர்கள் எல்லாரும் ஃபாஸ்டிங்கில் உட்காந்துட்டு இருப்பாங்க. அங்கேயே 3 நாள் அங்கேயே இருப்பாங்க. தலை வருவாங்க.
சீப்பு எடுத்து தலை வாரிக்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு ஆவியில் நிரம்புவாங்க. வேற எந்த தேவையில்லாத வார்த்தையை அங்கே பேச மாட்டாங்க. இந்த முடிவு நேரத்தில் நீங்கள் அந்த தேவ பிரசன்னத்தோடு நீங்கள் கடந்து போக வேண்டும். தேங்க்யூ. அந்த தேவ பிரசன்னத்தோடு நாம் கண்களை மூடியிருப்போம். நாம் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். சில மணி நேரங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சகோதரர் மோசஸ் அவர் முன்னாலே வரும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. தோத்திரம், தோத்திரம், தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். இப்போது சுருக்கமான ஒரு ஜெபத்தை அவர் மோசஸ் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. Glory to God. Thank you Jesus. சகோதரிகள் ஒரு 2 பேர் ஜெபிக்க போகிறார்கள். நான் சொல்லுகிறவர்கள் 2 பேர் சத்தத்தை உயர்த்தி நீங்கள் ஜெபிக்கும்படி நான் உங்களை கேட்டுக்கொள்ள போது சகோதரர் மோசஸ் அவர்கள் ஜெபிப்பார்கள். சுருக்கமான ஒரு ஜெபத்தை நீங்கள் செய்யும்படி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தோத்திரம். அன்பின் பரலோக தகப்பனே, நல்ல நேரத்துக்காக நன்றியோடு கூட நம்ம துதிக்கிறோம். ஸ்தோத்திரங்கத்தாவே ஆமென். ஆண்டவரே, இரவு தொடங்கி தகப்பன் இந்த அதிகால நேரம் வரைக்கும் ஆண்டவரே ஸ்தோத்திரங்கத்தாவே நம்ம நன்றியோடு கூட நம்ம துதிக்கிறையாம். நம்முடைய சமூகத்தில் அகமகிழ்ந்து களி கூறும்படியா நீர் பாராட்டின எல்லா தயவுக்காக நம்ம நன்றியோடு கூட நம்ம துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீங்க ஆசிரியத்து வீடு திரும்ப உதவி செய்ய எல்லா கிருபைகளுக்காக நம்ம நன்றியோடு கூட நம்ம துதிக்கிறோம். நாங்கள் பிரிந்தாலும் அப்படி பிரியாத நேசக்கார ஒவ்வொரு பிள்ளைகளோடு இருந்து வழிநடத்தும்படியா ஜெபிக்கிறோம். விசேஷமா செய்தி கொடுத்த தேவதாசருக்கான குடும்பங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். பங்கெடுத்த ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காக நன்றியோடு நம்ம துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இதை முன்னின்று நடத்தின தேவ ஊழியக்காரருக்காக அவருடைய குடும்பத்துக்காக ஸ்தோத்திரங்கத்தாவே நன்றியோடு கூட நம்ம துதிக்கிறையாம். தகப்பனே, பங்கெடுத்த ஒவ்வொருவரை கர்த்தர் அபரிதமாய் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். தகப்பனே, உம்முடைய மகிமையுள்ள ஆண்டவரே காரியங்களை நாங்கள் காண கர்த்தர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். உன் நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ள நாங்கள் சிறுகவும் நீங்கள் பெருகவும் உதவி செய்யுங்க. துதிக்கான மகிமை எல்லாம் கூட ஜீவிக்கிற தெய்வம் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென்.